காதல் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கல்யாணம் எப்போன்னு கூட எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. நெறைய பேரு அவரோட காதலி இவங்க தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் நெறைய விளாக் எல்லாம் போட்டு அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு முறை வந்து மணிமேகலை அவங்க கூட ஒரு நிகழ்ச்சியில ஜோயா அவர்கள பயங்கரமா கலாய்ச்சிருப்பாங்க. "நீங்க வாசன பத்தி தானே பேசுறீங்க?" அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாம் கூட ரசிகர்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனா வாசன் அவர்களுக்கும் ஜோயா அவர்களுக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இப்படி பழைய பேட்டியில் பேசின ஜோயா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் வந்து எமோஷனல் ஆகி இப்போலாம் யாரை நம்புறதுனே தெரியல. பிரேக்கப் பெயின் ஒரு சிலரால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா அதுல இருந்து வெளியே வர நிறைய விஷயங்கள் பண்ணணும். கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும், எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அதே போல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களால ஆரம்பத்துல இருந்தே தாங்கிக் கொள்ள முடியல.